Taste the Daily. தஞ்சையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாநகர அதிமுக சார்பில் நடைபெற்ற போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான காமராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இருபாலருக்கும் தனித்தனியாக நடத்தப்பட்ட மாரத்தான் ஓட்டத்தில் ஆண்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு 3 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் மலை கிராமத்தில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலிக்குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேல்மலை மன்னவனூர் கிராமத்திற்கு கண்ணன்புரத்தில் இருக்கும் பரப்பலாரியிலிருந்து நேரடியாக குழாய் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் பல முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதித்தவரை கயிற்றுக்கட்டிலில் சுமந்து சென்றது வீடியோவாக வெளியானது. ஏப்பாக்கம் கிராம ஆதி திராவிடர்கள் தங்கள் குடியிருப்பிலிருந்து பிரதான சாலைக்கு செல்ல சாலை வசதி இல்லாமல் சிரமத்தில் உள்ளனர். இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் பலனில்லாத நிலையில் திடீர் உடல்நலக்குறைவுக்கு ஆளான நடராஜன் என்பவரை அவரது உறவினர்கள் கயிற்றுக்கட்டிலில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தோப்பு வழியாக தூக்கிச் சென்றது வீடியோவாக வெளியாகி பரபரப்பானது. ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமை இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வீட்டின் மேல் மாடி பால்கனி இடிந்து விழுந்ததில் சமையலறை முழுவதும் சேதமடைந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் கணவரை இழந்த தெய்வானை என்பவர் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மேல் மாடியிலிருந்து பால்கனி சுவர் இடிந்து தெய்வானை வீட்டின் சமையலறையின் மீது விழுந்ததால் அந்த பகுதி முழுவதும் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். விடியா ஆட்சியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் உயிர்கொல்லி போல மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இரவு நேரத்தில் மகளிர் இலவச பேருந்து இயக்கப்படாததால் பெண்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். வேடப்பர் கோயிலில் இரவில் தரிசனம் முடித்த 2 பெண்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்திற்காக காத்திருந்தனர். அப்போது விருத்தாச்சலம் நோக்கி வந்த அரசு பேருந்து நிற்காமல் சென்றதால் அதிருப்தி அடைந்த பெண்களில் ஒருவர் தனியார் பேருந்து மூலம் வந்து பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் இலவச பேருந்து சேவை என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் விடியா அரசு இரவு நேரங்களில் சேவையை துண்டித்து பெண்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.